ஹலோ அனிமிலாவா இந்த வீடியோல பிளாக் டாச் அனிமியோட 7th எபிசோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் guys பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல 6 எபிசோட் போட்டாச்சு. பார்க்காத அனிமி லவர்ஸ்லாம் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு அனிமே. ஸோ ஆக்ஷன்லாம் டாப் நாச்சா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கேங்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நியூஸ்ல வந்து ஏதோ ஒரு மர்டரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல மர்டர் ஆயிடுச்சு, அதை பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேஜி சொல்றான் இந்த மர்டருக்கு பின்னாடி மொனோனோகே இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப நம்ம ஜீரோ கேக்குறா பக்கத்துல உட்காந்துக்கிற அந்த குட்டி மொனோனோகேவை பார்த்து ஏய் உன்னோட வேலை தான் வந்தோடனே முடிஞ்சதுல அப்புறம் இன்னும் போவோம் இங்கே உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரி. அதுக்கு அந்த குட்டி மொனோனோகே சொல்ற டேய் நான் எப்ப வேணா வருவேன், எனக்கு தோணும் போது தாண்டா போவேன், உனக்கு என்னடா பிரச்சனை புது பாயல அப்படின்ட்டு நம்ம ஜீரோவை பார்த்து கலாய்க்கிறா. நம்ம ஜீரோ காண்டாயி அவகிட்ட கத்தினுக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு நிற்க நம்ம ராகா வந்து இதுங்களுக்கு வேற வேலையே இல்லை, என் தூக்கத்தை கெடுக்கிறதுன்ற மாதிரி தான் அவன் கொட்டாய் விட்டுன்னு ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். ஸோ இப்படி இவங்களுக்குள்ள ஜாலியா பேசிட்டு நம்ம டீம்ஸ்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஜீரோ கேட்கறான் எதுக்கு வந்து மொனோனோகேஸ்லாம் மனுஷங்களை மட்டும் சாப்பிடுது, ஸோ ஏன் பர்டிகுலரா மனுஷங்களை வந்து மொனோனோகே சாப்பிடுதுன்ற மாதிரி அந்த டவுட்டை வந்து அந்த குட்டி மொனோனோகே கிட்ட கேட்கும்போது அதுக்கு அந்த குட்டி மொனோனோகே பதில் சொல்றா மொனோனோகே வந்து மனுஷங்களை தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, மொனோனோகேஸும் மனுஷங்க மாதிரி என்ன வேணா சாப்பிடலாம், நார்மல் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். பட் ஏன் மனுஷங்களை சாப்பிட்றாங்கன்னா அது காரணம் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற விச்சுவல் எனர்ஜி தான். ஸோ பர்டிகுலரா ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள இவ்வளோ செட் ஆஃப் விச்சுவல் எனர்ஜின்னு இருக்கும், அதனால தான் மொனோனோகே அதை சாப்பிட்டா அவங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் போது இதுக்காக தான் வந்து மொனோனோகேஸ் எல்லாம் மனுஷங்களை சாப்பிட்றாங்கன்னு போது நம்ம ஜீரோ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சடன்லி வந்து நியூஸ்ல பிரேக்கிங் நியூஸ்ன்ட்டு சொல்லிட்டு ஒரு இராசாக்கான்ற ஒரு வந்து ஃபுல்லா ஒரு பிளாக் ஃபாக் வந்து சூழ்ந்து இருக்கு. ஸோ செம டென்ஸா இருக்கு அந்த ஃபாக். ஸோ அதனால வந்து மக்களுக்குலாம் ஆபத்து. ஸோ அதனால எவகேஷன் டீம் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்தோடனே ஸோ இதை பார்த்துட்டு நம்ம டீம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நெக்ஸ்ட் கட் பண்ணி காட்டினா நம்ம ஷீபா வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த குப்பையை காட்டுறதுக்கு தான் என்ன இவ்வளோ சீக்கிரமா வர சொன்னியா, எனக்கு இருக்கிற இவ்வளோ டைம் அண்ட் இப்போ பிஸியா அந்த மிஸ்டீரியஸ் மர்டரை வேற இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதுக்கு நடுவில் வந்து இந்த குப்பையை காட்டுறது தான் வர சொன்னியான்ற மாதிரி நம்ம டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்களா அதோட ரிப்போர்ட்டை காட்ட தான் வந்திருப்பான். ஸோ அப்படி இதை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் வந்து நம்ம ஷீபாவை மோஸ் கட் பண்ணிட்டு இருக்க. ஸோ நம்ம ஷீபாவை வந்து போட்டு தாக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஷீபா சொல்றான் இந்த டிவிஷனுக்கு நீங்க தான் இந்த ட்ரைனிங்கே வைக்க சொன்னீங்க, ஸோ இப்போ வந்து இப்படி பேசினா அது குப்பை கிடையாது, ஸோ அவங்களாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போதான் நம்ம ராகாவோட பாஸ்ட்ல நடந்த அந்த ஒரு மொனோனோகே வில்லனோட ஸ்டோரியை பத்தி சொல்லும் போது ஓ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு இந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்டிங் இருக்கு, ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டைலில் நடந்த விஷயத்த மறந்துடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஷீபா கேட்குறான். நீ இன்னும் திருந்தவே மாட்டடா. இல்லை இல்லை பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, ஸோ உங்கள் கேங் கிட்ட இதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலன்னு நீங்கள் கவலையப்படாதீங்க, இது எங்கள் கேங்கால மட்டும்தான் முடியும். ஸோ அவங்களோட பவர் வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் கம்மி கிடையாது, அவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு பவரில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷீபா வந்து இந்த மாதிரி அவங்க டீம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் வந்து ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இல்ல இது எங்களோட செக்ஷன்ல நடந்திருக்கு, அதனால இதை நாங்க தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீபா ஒத்த காலில் நிக்கிறான். அவங்களும் முடியவே முடியாதுன்றாங்க. சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பாசா சோ இப்போ அந்த சிட்டில வந்து ஃபாக் பரவச்சுல அந்த இன்ஃபர்மேஷன் தான் வருது. சரி தான் உடனே வரேன்னு சொல்லும் போது இப்போ கூட எங்க டீமுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கரெக்டா அப்படின்ற மாதிரி ஷீபா சொல்றான். சோ வேற வழி இல்லைன்னு ஷீபா டீம் கிட்ட தான் இந்த மிஷினை கொடுக்குறாங்க. ஷீபா டீம் நம்ம ஜீரோ ரெய்ஜி இச்சிகா ஸோ ஷீபா அந்த குட்டி மொனோனோகே எல்லாரும் அங்க இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜீரோ கேட்கறான் இங்க இருக்க எல்லாருமே பியூரியஸ் சேர்ந்தவங்களான்னு கேட்க ஆமா பிளாக் சூட்டும் காலில் இயர் பீஸும் போட்டிருக்க எல்லாருமே பியூரியஸ் சேர்ந்தவங்க தான், இவங்க தான் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் ஸ்மோக் பார்க்குறாங்க. ஸோ அது பெருசா அப்படியே அந்த சிட்டியே முழுகி இருக்கு. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு டென்ஸான இது, இதனால மனுஷங்களுக்கு ஹார்ம்ஃபுல் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் கெமிக்கல் லீக்கா இருக்குமோ நினைக்கிறாங்க. நம்ம கேங்குக்கு மட்டும் தான் தெரியும் இது மொனோனோகேயோட வேலை, சிட்டில நடக்கிற பாதி ப்ராப்ளத்துக்கு பின்னாடி மொனோனோகேஸ் தான் இருக்கும். ஸோ இது மொனோனோகேயோட வேலையா தான் இருக்கும்னு நம்ம ஷீபா சொல்றோம். உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க போட்டிருக்க சூட் இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த ஃபாகை வந்து ரெசிஸ்ட் பண்ணும், அது ஒரு நியூட்ரலைசேஷன் சூட். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்ல, அசால்ட்டா உள்ள போயிடலாம். ஸோ அந்த இன்விசிபிள் மோட வச்சு கூட நீங்க போயிடலாம். ஸோ இது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நம்மளுக்கு இருக்க மூணே ப்ராப்ளம், உள்ள போய் சிவிலியன்ஸை காப்பாற்றணும், அந்த ஃபாகை காணாம போக்கணும், ஸோ உள்ள இருக்க மொனோனோகேஸை மட்டை பண்ணி இழுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். மொனோனோகேஸை கேப்சர் பண்ணுமா ரொம்ப கஷ்டமான வேலை தான் போல. சரி பரவாயில்ல, நாங்க எங்களோட பெஸ்ட்டை பார்க்குறோம், நீங்க ரொம்ப லக்கி, ஏன்னா உங்களோட பிளாக் டாஸ் டீம் இப்போ ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ள போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம பசங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஸோ லெட்ஸ் பேட்டில் பிகின் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள உள்ள அனுப்புறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பெட்டல் கொடுத்து கம்யூனிகேஷன் டிரான்ஸ்மிஷனுக்காக அந்த குட்டி மொனோனோகேவும் ஹெல்ப் பண்ணி ஸோ இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த மொனோனோகேஸ் தான் காட்டுறாங்க. மொத்தமா 3 மொனோனோகேஸ். ஸோ அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து தையல் மிஷின்ல துணி தைச்சிட்டு இருக்கும்போது அரைக்குறையா சுத்தின்னு வந்த மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறா. ஸோ அவ வந்து தான் வந்து சென்சேஷன் மொனோனோகே. ஸோ இவளோட பேரு வேற, நம்ம இவளை வந்து
கொம்பின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த கொம்பி மொனோனோக்கி என்ன பண்றா, ஸோ அங்க நிற்கும் போது உள்ள எத்தனை பேர் வராங்கன்னு சென்ஸ் பண்ணிடுறா. ஸோ 3 பேருன்ற மாதிரி. ஸோ இந்த விஷயம் வந்து அங்க ஒரு எரும மாட்டுக்கு ஜாக்கெட் போட்ட மாதிரி ஒரு மனுஷனை தின்னுன்னு ஒருத்தன் உட்காந்துப்பான். அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அவனா வரட்டும் இன்னைக்கு ஒரு புட்டின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு மனுஷனை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ பயங்கரமா இருக்கான். அப்போ வந்து இன்னொரு மொனோனோக்கி மேல இருக்கு. ஸோ இவன் தான் இந்த ஃபாகை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் போல. அவன் சொல்றான், போதும் போதும் எல்லா மனுஷங்களையும் நீயே தின்னு தீத்துறாத, ஸோ பிளானுக்கு உதவும் அப்படின்னு சொல்லும் போது, வாய மூடு, மனுஷங்கனாலே சாப்பிட்றதுக்கு தானே, நான் சாப்பிட்றவங்களாம் எலும்பா இருக்கான், எனக்கு சதையாவே அவனுக்கு கிடைக்கலன்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இங்க பேசிட்டு இருக்கும் போது ஸோ பாஸ் சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த பொண்ணு சென்ஸ் பண்ணி திரும்ப சொல்லுது, இல்ல ஒரு நிமிஷம் 3 பேர் கிடையாது, சென்ஸ் பண்ணிட்டு நம்ம ராகாவையும் சென்ஸ் பண்ணிட்டு 3 பேர் ஒரு பூனைன்னு சொல்ல அடுத்த செகண்ட் இப்ப நான் வரேன்ற மாதிரி அந்த எரும மாடு மொனோனோக்கே சொல்றான். இந்த கொம்பி வந்து சென்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இங்க இவனுங்கிட்ட சொல்லும் போது இந்த எருமாடு மொனோனோக்கே ராகவா இன்னைக்கு ஒரு புடிதான்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அவங்களோட பாஸ் சொன்னதே வந்து ராகவை பிடிச்சி மட்டை பண்ணணும் தான். ஏன்னா ராகவ் அவங்க டீம்ல சேர்க்கறது தான் மெயின் பிளானே இவங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த 3 மொனோனோக்கேஸும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் வந்து உள்ள வந்து ஸோ அவங்களோட இன்விசிபிள் மோட்ல இருந்து வெளியே வராங்க. இப்போ நம்ம கேங் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த ஃபாகுக்குள்ள வந்து ஸ்பிளிட் அப் ஆகி போய் நம்மளோட மிஷனை முடிச்சிடலாம். ஸோ ஆளுக்கு ஒரு டீமா ஸ்பிளிட் அப் ஆயிடுவோம், தனித்தனியா போயிட்டு மிஷனை முடிப்போம், யாருக்கா என்ன பிரச்சனை பேக்கப்புக்கு கால் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நம்ம ஜீரோ வந்து யோசிக்கிறோம். ஸோ நம்ம ராகா அப்பதான் எழுந்துட்டு வந்து இவ்வளோ டென்ஸான விச்சுவல் எனர்ஜி ஃபாகா திரும்பவும் மொனோனோக்கி கூட சண்டையான்ற மாதிரி அவன் பாக்குறான். இப்பயாவது எழுந்திய சோம்பேறி பூனை அப்படின்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்ல, அப்ப நம்ம இச்சிகாக்கு ஒரு ஐடியா ஆகுது. எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ராகோ தான் நம்ம மொனோனோக்கி ரேடார் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ராகோ ஒரு மொனோனோக்கின்றனால அவனால மொனோனோக்கியை சென்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால ராகோ வச்சு போயிடலான்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க. நம்ம ராகோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி அவன் சென்ஸ் பண்றான். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், பொண்ணு மொனோனோக்கி. ஸோ ஒருத்தன் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அவன் தான் இந்த பாக்க கண்ட்ரோல் பண்றான் போல. இன்னும் 2 பேர் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்கன்ட்டு ஸோ அந்த எரும மாடு மொனோனோக்கியும் அந்த ஸ்டெயின்ல சண்டை போட்டாலும் ஸோ அவனையும் காட்டுறான். ஸோ இப்படி இவங்க டீமை காட்டி முடியும் போது நம்ம ஜீரோ சொல்றான், சரி அப்பனா ஓகே ஸோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல காக்கா பேசிட்டு இருக்கு. ஸோ காக்கா பேசும்போது ஸோ அந்த சவுண்ட் அவனுக்கு கேட்கல, அனிமல்ஸ் பேசுறது அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டிருப்பாங்க. நம்ம ஜீரோ போயிட்டு அந்த காக்காங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு போட்டு ஸோ அவனோட இன்ஃபர்மேஷனை கறந்துட்டு இருக்கான். ஸோ கறந்துட்டு அந்த காக்காவும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுது. ஸோ அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி நார்த் சைட்ல வந்து சிட்டியோட சென்டருக்கு நடுவில் ஸோ இந்த மாதிரி அந்த மொனோனோக்கேஸ்லோட இது இருக்கு பல. ஸோ அங்க நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்பிளிட் அப் ஆகலாம், 2 பேரா சேர்ந்து ஒரு டீமா ஸ்பிளிட் அப் ஆகலாம், நானும் ராகாவும் சொல்லும்போது அப்போ உடனே அந்த ரேஜ் சொல்றான், நானும் இச்சிகாவும் சொல்றான், டே அலையாதரா அதை தானே நானும் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க இப்படி ஸ்பிளிட் அப் ஆக பிளான் போட்டு சரி போலான்னு நினைக்க அடுத்த செகண்டே அந்த எரும மாட்டுக்கு ஜாக்கெட் போட்ட மொனோனோக்கே பின்னாடி குதிக்கிறோம். ஸோ இவங்க எல்லாரும் சும்மா அப்படியே சதறிடுறாங்க. பார்த்தா அவன் பயங்கரமா வந்து நிக்கிறான். ஸோ அவனே சண்டைக்கு இறங்கிட்டான் போல. இப்படி இறங்கினோடனே நம்ம ஜீரோ பார்த்து ஸோ அவன் மேல இருக்க ராகாவை பார்த்து அடுத்த செகண்டே ஒரு வில்லத்தனமான ஸ்மைல போறான். ஸோ நம்ம ஜீரோக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ராகாக்காக தான் வந்திருக்காங்கன்ட்டு. உடனே நம்ம ஜீரோ சொல்றான், சரி காய்ஸ் நீங்க 2 பேரும் போய் ஸ்பிளிட் அப் ஆகி நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ நானும் ராகாவும் இவனை பாத்துக்கிறோம். ஸோ இவன் எங்களுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லும்போது என்ன சொல்றேன்னு கவலைப்படாதீங்க, ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், நானும் ராகாவும் இவனை பாத்துக்கிறோன்னு சொன்னோடனே சரி அவங்களும் சரின்ட்டு இன்விசிபிள் மோடுக்கு போய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எப்பா டே உனக்கு பெரிய தைரியம் தான்டா, என்ன தைரியம் தான் நான் இவ்வளோ பெரிய மொனோனோக்கி வந்த ஒண்ணுமே உன் ஃப்ரெண்ட்ஸை அமுச்சு வச்சிருப்பேன்ற மாதிரி அந்த எரும மாடு சொல்றான். அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம இச்சிகாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து அந்த ஃபாகை யூஸ் பண்ணுறான், அந்த மொனோனோக்கியை கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அவன் அந்த மொனோனோக்கியை வந்து தான் மக்களை கண்ட்ரோல் பண்ணி ஸோ ஒரு ஸ்டெயின் கேட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே நின்றுட்டு இருக்கான். அது வழியாக தான் அந்த ஃபாகை கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இச்சிகா வந்து ஸோ இவனை போட்டு தள்ளுறதுக்காக நிற்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரேஜ் போயிட்டு ஸோ அந்த ஸ்டெயினில் ஒரு மொனோனோக்கியை காட்டியிருப்பாங்களே ஸோ அவனை போய் நிற்கிறான். ஸோ அது சாக்லேட் சாட்டை சண்டை போடுவானே அவன் கூட போய் ஃபைட் பண்ணுறதுக்காக நிற்கிறான். என்னால் நம்பவே முடியல, திரும்ப உன்னை பாப்பட்டி இந்த தடவை விட்ட கணக்கை முடிக்கிறதா இல்லடா, உனக்கு அடி தாண்டான்ட்டு அவன் நிற்கிறான். ஸோ இப்படி வந்து 3 பேருமே அவங்கவுங்க ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி ஸோ சண்டை போகிறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. இந்த இடமே பீக் மூமெண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜீரோவும் ராகாவும் சேர்ந்து அந்த எருமாடு மொனோனோக்கி கூட ஃபைட் பண்ணுறதுக்காக தயாராக வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிப்பாங்க பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கிறான். ஸோ இவங்க டாச் பண்ணுறாங்க. ஸோ அவன் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் போல. ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ண வரான். ஸோ அவங்களும் டாச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜீரோ வந்து கால்குலேட் பண்ணுறான். ஸோ நான் நினச்ச அளவுக்கு இவனுக்கு பவர் அதிகமாக இருக்குது. ஸோ பவர் அதிகமாக இருந்தால் ஸ்பீடு கம்மியாக இருக்கும்னு நினச்சி ஸோ அதேமாதிரி கால்குலேட் பண்ணி அடிக்கலான்னு போகிறான். பட் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜீரோ வந்து ராகாவோட பவர் அப்சர்வ் பண்ணி பயங்கரமாக ஒரு பிளாஸ்ட் மாதிரி பண்ணுறான். ஸோ அது அவனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு
நினைக்கும் போது ஸோ அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி அந்த பவரை அப்சர்வ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறான். அவன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான், அதை அப்சர்வ் பண்ணிட்டான்ற மாதிரி நம்ம ஜீரோ வந்து பயங்கர ஷாக் ஆகிறான். ஸோ அப்போதான் வந்து அவனோட ஃபுல் ஃபார்மே அவன் அசர்டைன் பண்ணுறான். ஸோ அவன் கையெல்லாம் ஆர்மர்ட் மாதிரி மாறி ஸோ அவன் ஃபுல் பாடியே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி பயங்கரமாக ஆகிறான். ஸோ பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்கான். ஸோ பவர்ஃபுல்லாக அவன் கையை நீட்டி ஒரு அமுக்குனா ஸோ தொடக்கூட இல்லை, காற்றுலே நம்ம ஜீரோ வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுக்குறான். ஸோ நம்ம ஜீரோவால் அதை தாங்கவே முடியல, அவன் முட்டி போட்டு ஸோ பயங்கர ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நம்ம ராகா பவர் இருந்தால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவன் தூக்கி போட்டு நம்ம ஜீரோ விளாட்றான், மேலே தூக்குறான், கசக்கிறான், இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜீரோ பயங்கரமாக மாத்துக்கட்டில் உதவாங்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம இச்சிகா காட்டுறாங்க. ஸோ நம்ம இச்சிகா வந்து அந்த ஸ்மோக் கிரியேட் பண்ற அந்த மொனோனோக்கி கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க போயிட்டு அவன் வந்து நீங்கெல்லாம் மனுஷங்கள்லாம் கேட்கவே மாட்டீங்க, உங்களெல்லாம் போட்டு தள்ளனாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லும் போது நம்ம இச்சிகா அடுத்த செகண்ட் அவளோட டேகர் எடுத்துட்டு சண்டைக்கு போயிடுறான். ஸோ அவன் வந்து அந்த ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி ஒரு போடுறான். அது போட்ட உடனே இல்யூஷனருக்குள்ள கொண்டு போயிடுறான் நம்ம இச்சிகாவை. ஏன்னா அவனோட பவரே அந்த ஸ்மோக்கை வச்சு மக்களை கிரியேட் பண்றதான். ஸோ ஹாலுசினேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஆசைகளை தூண்டுறது. ஸோ அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் அவனோட மெயின் பவரே. ஸோ அந்த மாதிரி இச்சிகாவை ஒரு இல்யூஷன் உலகத்துக்குள்ள கொண்டு போயிடுறான். ஸோ மேகத்துக்கு மேல அந்த ஸ்டெயின் செவத்து மேல இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு. நம்ம இச்சிகா விட்டு கொடுக்கறதா இல்ல, சண்டைக்கு போறான். ஸோ அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்மோக்கை கிரியேட் பண்ற அந்த பிளாக் மாதிரி இருக்க அந்த பிளாக் வெப்பனை வந்து அவன் ஒரு ரொட்டேட் வெப்பன் மாதிரி மாத்தி ஸோ அவனும் சண்டை போறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இச்சிகாவோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விளையாடுறான். ஸோ ஒரு ஸ்கூல் பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டு இச்சிகாவை ஹாலுசினேஷன் பண்ண ட்ரை பண்றான். ஸோ அவ்வளவு வெக்கப்பட்டு இது பண்றான். இதுக்கப்புறம்லாம் வேலைக்காக தக்காளி ஒன்று போட்டு தள்ளுறன்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா வந்து அது ஒரு இல்யூஷனேஷன் மேஜிக். ஸோ அவங்க கண்ணுக்கு தெரியுறது வந்து ரியலா இருக்காது. ஸோ அவ கையில வந்து அந்த டேகர் இருக்கு. ஸோ அப்பனா இது ரியல் இல்லைன்னு யோசிச்சுட்டு அவனோட சூட்ல அந்த இன்விசிபிள் மோட ஆக்டிவேட் பண்ண உடனே அவன் மாறிடுறான். உடனே அந்த மொனோனோக்கே ஷாக் ஆயிடுறான். உடனே பின்னாடி போய் அவன் மண்டையில உட்காந்து அவன் கொம்பு ரெண்டா வெட்டிடுறான். ஸோ என்னோட கொம்பு அப்படின்னு கத்துறான். அப்படியே அந்த மேஜிக்ல இருந்து வெளியே வந்து அவன் கீழே ஊந்து உழுறான். நம்ம இச்சிகா சொல்றா ஸோ மொனோனோக்கேவோட கொம்புல தான் ஸோ அதோட ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி கிடைக்கிறோம் எனக்கு தெரியும், அதனால தான் உன் கொம்பை வெட்டினண்டா கொம்பு பயலே. எப்பயுமே மனுஷங்களை குறைச்சி எடை போடாத. ஸோ மனுஷவங்க எல்லாம் சும்மா திறமசாலிங்கன்ட்டு ஒரு ரெண்டு பஞ்சு டைலாக் போறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த எரும மாடு மொனோனோக்கே வந்து நம்ம ஜீரோவை கசக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா வெறும் அவனோட மேல் சூட் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஜீரோவை காணோம். என்னடா இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்ட்டு திரும்பி பார்த்தா ஸோ ஜீரோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்ம ராகவோட எனர்ஜி வந்து அவனை சுத்தி இருக்கு. ஸோ பார்க்கவே பங்கமா இருக்கு. ஒண்ணுக்குள்ளேயும் சூப்பர் பவர் இருக்கான்னும் போது ராகோ ஜீரோக்கே ஒண்ணுமே புரியல. ஹே ராகோ என்னடா நடக்குதுங்க, என்னது இதுன்னு கேட்கும்போது எனக்குமே தெரியல, இப்போதைக்கு எதுவும் கேட்காத, சண்டையை மட்டும் பாருன்னு சொல்லும்போது அவன் பயங்கரமா அட்டாக் பண்ண வந்தான். ஸோ ஜீரோ அங்க பாருன்னு ஒன்னே ஸோ நம்ம ராகவோட பவர் வந்து அந்த மொனோனோக்கே ரெண்டு துண்டா வெட்டி கடாசிருது. இந்த பக்கம் நம்ம ஜீரோக்கும் ராகோக்கும் சரி, அது மட்டும் இல்லாம பாக்குற நம்மளுக்குமே சரி பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான மொனோனோக்கேவை அசால்ட்டா ஒரே ஸ்லைஸ் போட்டுருது. ஸோ நம்ம ஜீரோவை கேட்கறான், என்ன ராகோ உன்னோட பவர் இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு கேட்கும்போது இல்ல அந்த சூட்ல தான் ஏதோ இருக்குன்ட்டு நம்ம ராகோ யோசிக்கிறான். அப்பதான் அந்த மொனோனோகேஸ் நம்ம ஷீபா எல்லாம் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அந்த நியூட்ரலைசேஷன் பவர் ஸோ அதுதான் ஏதோ ட்ரிகர் பண்ணியிருக்குன்னு போது அப்பதான் அந்த குட்டி மொனோனோகேஸ் சொல்லியிருப்பா. ஸோ ஹியூமன் கிட்ட இருக்க விச்சுவல் எனர்ஜி தான் நம்ம மொனோனோகேஸ்க்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்பனா நான் ஜீரோவோட எனர்ஜியை வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மொனோனோக்கேயும் ஹியூமனும் அவங்களோட பாடி ஷேர் பண்ணும் போது இப்படி நடக்கும் போல. ஸோ எனக்கே தெரியாம நான் ஜீரோவோட பவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நினைக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரெய்ஜி விசஸ் அந்த ஸ்டெயின்ல வந்தவன் தான். ஸோ அந்த மொனோனோக்கேயும் நம்ம ரெய்ஜிக்கும் ஃபைட் நடக்க போக இருக்குது. ஸோ அவன் வந்து சொல்றான், உன்னோட வெப்பனை கீழே போட்டு சரண்டர் ஆயிடு, நான் உன்னை அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன், இல்லைன்னா உன்னை போட்டு பொழந்துருவேன்ற மாதிரி நம்ம ரெய்ஜி டைலாக் பேசிட்டு இருக்கா. அவனோட ஸ்குவாடை எடுக்கிறான். அதை பார்த்து அடுத்த செகண்டே பயங்கரமான ஷாக். போன எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்குவாட் வந்து ஒரு கர்ஸ்டு எனர்ஜி ஸ்குவாடு. ஸோ அதுதான் நம்ம ரெய்ஜியோட பிரதர் எடுக்க போய் ஸோ பயங்கரமா அவனே மொனோனோக்கேவால பொசஸ் பண்ணப்பட்டான். ஸோ இங்க பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா அவன் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ரெய்ஜியோட பேரை சொல்றான், அந்த வாய்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ரெய்ஜியோட பிரதர் தான். ஸோ இங்கே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ யா கைஸ் நம்ம ரெய்ஜியோட பிரதர் மொனோனோக்கே டீம்ல சேர்ந்துட்டு ஸோ இந்த பக்கம் வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு பயங்கரமா இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த எபிசோடு இதுக்கு முன்னாடி எபிசோடு பார்க்கலாம், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்றேன்.